ஐஸ்வர்யம் பாஸ்கராதிச்சேத் ஸ்ரீயமிச்சேத் ஹுதாசனாத் சங்கராத் ஞானமன்விச்சேத் மோக்ஷமிச்சேத் ஜனார்தனாத். நாம் வாழ்க்கையில் ஒவ்வொரு பயனை அடைவதற்கு ஒவ்வொரு கடவுளை தொடுகிறோம். அந்தந்த கடவுளுக்கு சக்தியை கொடுத்து அவர்களை தொட வேண்டிய முறைகளையும் பகவான் தானேதான் ஏற்படுத்தி வைத்தார். நாட்டினான் தெய்வமெங்கும் நல்லதோர் அருள் தன்னாலே காட்டினான் திருவரங்கம் உய்பவர்க்கு உய்யும் வண்ணம் என்று தொண்டடிப்புடியாழ்வார் தெரிவிக்கிறார். அப்ப இந்திரன், சந்திரன், பிரம்மா, குபேரன் முதலான தெய்வங்களையெல்லாம் நாராயணன் தான் படைத்தார். அவரவர்களுக்கு குறிப்பிட்ட சக்திகளை கொடுத்து குறிப்பிட்ட கடமைகளையும் கொடுத்து அவற்றை செய்ய சொல்லுகிறார். ஆனால் இறுதியில் மோட்சம் வேண்டும், சம்சாரத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் அதற்கு இந்த தெய்வங்கள் யாரும் அனுகிரகிக்க முடியாது, பகவானிடத்தில் தான் பிரார்த்திக்க வேண்டும். இந்த புராண வசனம் கூறுகிறது, ஐஸ்வர்யம் வேண்டுமானால் சூரிய பகவானை பிரார்த்திக்கலாம், அல்லது நிறைய சொத்து பத்து வேண்டுமென்றால் ஸ்ரீயமிச்சேது ஹுதாசனாத்து அக்னி பகவானிடத்திலே பிரார்த்திக்கலாம். சிறந்த ஞானம் வேண்டும், வேதங்களையெல்லாம் கற்று கரை காண வேண்டும் என்றால் அதற்கு சிவபெருமானை பிரார்த்திக்க வேண்டுமாம். கடைசியில் மோட்சமே வேண்டுமென்றால் அதற்கு ஜனார்தனனான ஸ்ரீமன் நாராயணனைத்தான் பிரார்த்திக்க வேண்டும் என்று புராணம் கூறுகிறது. அப்ப நாமும் சரணாகதி செய்கிறோம். உலகப் பயன்களை பிரார்த்திக்காமல் மோட்சத்தையே பகவானிடத்திலே வேண்ட வேண்டும். அவரும் கருணையோடு நமக்கு அதை வழங்குகிறார். இதுதான் சரணாகதின்னு சொல்றோம். அந்த சரணாகதி செய்வதற்கு காரணம் என்ன? நான் ஏன் அதை தேர்ந்தெடுக்க வேண்டும்? வேதத்தில் இந்த ஒரு மார்க்கம்தான் பகவானை அடைவதற்கு சொல்லப்பட்டுள்ளதா என்று பார்த்தால் 2 மார்க்கங்கள் வேதத்திலே உண்டு. ஏன் பகவான் தானே உபதேசிக்கிறார், யாரெல்லாம் எனக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும்னு ஆசைப்படுகிறார்களோ அவர்களுக்கு 2 வழிகளை நான் ஏற்படுத்தி உள்ளேன். பக்தியா பரமயாவாபி பிரபத்யாவா மகாமுனே பிராப்யோகம் நான்யதா பிராப்யா மம கைங்கரிய லிப்சுபிகி என்று நாராயணனுடைய தானே சொன்ன வார்த்தை. யாரெல்லாம் எனக்கு கைங்கரியம் செய்ய ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் உயர்ந்த பக்தி யோகத்தாலோ அல்லது சரணாகதி என்கிற ஒப்பற்ற மார்க்கத்தாலோ என்னை வந்து அடையலாம்னு தெரிவிக்கிறார். இதுல பக்தி யோகம் என்பது ரொம்ப கடினமான ஒரு பாதை. பல ஆண்டுகளுக்கு வேதத்தை கற்று அதனுடைய பொருளை உணர்ந்து கர்மங்களெல்லாம் விடாமல் செய்து கொண்டு அதற்கு மேலே பகவானை குறித்து தியானம், அர்ச்சனம், பிரணாமம், நாம சங்கீர்த்தனம் இதை போல கைங்கரியங்களை செய்ய வேண்டும். இப்படியே செய்து கொண்டிருந்தால் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு மோட்சம் அடையலாம் என்று கூறுகிறார்கள். இளைப்பினை இயக்கம் நீக்கி இருந்து முன் இமையை கூட்டி அளப்பில் ஐம்புலன் அடக்கி அன்பவர் கண்ணே வைத்து துளக்கமில் சிந்த செய்து தோன்னலும் சுடர்விட்டு ஆங்கே விளக்கினை விதியில் காண்பார் மெய்மையிற் காண்கிப்பாரே என்று ஆழ்வாருடைய ஒரு பாசுரம். எப்படி பக்தி யோகம் செய்ய வேண்டும்னு தெரிவிக்கிறார். இளைப்பினை இயக்கம் நீக்கி, இந்த உலகம் நம்மை என்னமெல்லாம் துன்புறுத்துகிறதோ அதையெல்லாம் நாம் அடக்க வேண்டும். உலகத்தாலே நாம் இனி கவலைக்கு உட்படுத்தப்படாமல் இருக்க வேண்டும். இருந்து ஒரு இடத்திலே ஆசனம் போட்டு அமர்ந்து கொள்ள வேண்டும். முன் இமையை கூட்டி நம்முடைய கண்களாலே இந்த மூக்கினுடைய நுனியையே பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அளப்பில் ஐம்புலன் அடக்கி, கட்டுப்படுவதற்கு கடினமான 5 புலன்கள், கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல் என்கிற 5 ஞான இந்திரியங்கள், அந்த 5 இந்திரியங்களையும் அடக்கணும். ஏன்னா இந்திரியங்கள் அவர் போன விஷயத்துக்கு போய்கொண்டிருந்தால் நம்மால தியானம் செய்யவே முடியாது. உலக இன்பங்களைத்தான் ஆசைப்படுவோமே தவிர தியானத்திலே புத்தி போகாது. அதனால் புலன்களையும் அடக்க வேண்டும். அதற்கு பிறகு அன்பு அவர் கண்ணே வைத்து பகவானிடத்தில் மிகுந்த பக்தி வைக்க வேண்டும். அந்த பக்தியோடு துளக்கமில் சிந்தை செய்து தொடர்ந்து பகவானை பற்றி தியானம் செய்ய வேண்டும். இப்படி செய்வது பக்தி யோகம். இப்படி யாரெல்லாம் செய்கிறார்களோ மெய்மையில் காண்கிப்பாரே. இப்படியெல்லாம் செய்து பகவானை காண முடியுமா? அதுவே கிட்டத்தட்ட முடியாதுதான் போல் இருக்கிறது. ஏன்னா இதையெல்லாம் செய்வதற்கு நமக்கு முதல்ல சக்தியே கிடையாது. அதனால் பக்தி யோகத்தை விட்டு விட்டு சரணாகதி தான் செய்ய வேண்டும் என்று நாம் முடிவுக்கு வரலாம். அப்ப சரணாகதி செய்வதற்கு காரணம் பக்தி யோகம் என்ற ஒரு வழி உள்ளது. அதை செய்வதற்கு எனக்கு சக்தி இல்லை,
போதுமான தகுதி இல்லை, அதனால் நான் சரணாகதி செய்கிறேன் என்று நாம் பொதுவாக நினைப்போம் அல்லவா? ஆனா வால்மீகி தன்னுடைய ராமாயணத்தினுடைய 3வது காண்டம் ஆரண்ய காண்டத்தில் அந்த தண்டகாரண்யம் என்கிற காட்டில் இருந்த ரிஷிகள் எல்லோரும் ராமரிடத்திலே சரணாகதி செய்தார்கள் என்று சொல்லுகிறார். அந்த சரணாகதியினுடைய சந்தர்ப்பத்தை பார்த்தோம் என்றால், ரிஷிகள் ஏன் சரணாகதி செய்தார்கள்னு பார்த்தோம் என்றால், நாம் இத்தனை நாழி புரிந்து கொண்ட புரிதல் தவறானதுன்னு நமக்கே தோன்றி போய்விடும். தவறானது என்றால், ஏன் சக்தி இல்லாமையாலே பக்தி யோகத்தை விட்டு சரணாகதி செய்கிறோம், இது உண்மைதானே என்றால், இது முற்றிலும் உண்மைன்னு இதை மட்டும் காரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. இதற்கு மேல மற்றொரு காரணமும் உள்ளதாம். என்ன காரணம்னு ராமாயணத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். ராமன் காட்டுக்கு அனுப்பப்பட்டார். குஹனை சந்தித்து அங்கிருந்து பரத்வாஜரை சந்தித்து தண்டகாரண்யம் என்கிற பெரிய காடு, அந்த காட்டுக்குள்ளே ராமன் நுழைகிறார். வந்தவுடனே அங்கு இருந்த பல ஆயிரக்கணக்கான ரிஷிகள், அந்த ரிஷிகள் எல்லோரும் ராமனை சேவிப்பதற்காக ஒன்று கூடுகிறார்கள். பார்த்தவுடனே பெரும் ஆச்சரியம். ராமனுடைய அழகு, ரூப சம்ஹனனம் லக்ஷ்மீம் சௌகுமாரியம் சுவேஷதாம் தத்ருஷுஹு விஸ்மிதாகாராக ராமஸ்ய வனவாசினஹா என்று வால்மீகி தெரிவிக்கிறார். வனவாசிகளான அந்த ரிஷிகள் அனைவரும் ராமனுடைய வடிவத்தை பார்த்து விஸ்மிதாகாராக, அப்படியே ஆச்சரியப்பட்டு திகைத்து போய் நின்றார்களாம். ரூப சம்ஹனனம், இவ்வளவு அழகான ஒரு வடிவம். லக்ஷ்மி, அவனுக்கு இருந்த செல்வத்தை காட்டக்கூடிய அழகான லட்சணங்கள். சௌகுமாரியம், உடலினுடைய மென்மை. சுவேஷதாம், அழகான ஆடை. ராமன் அணிந்து கொண்டிருந்தது மான்தோல் மரவுரி. அவர் ஒன்னும் பட்டு பீதாம்பரத்தில் இருக்கவில்லை. ஆனா ரிஷிகள் அந்த ராமனுடைய ஆடையை பார்த்த உடனே, நாங்க கூட தான் ஆயிரம் ஆண்டுகளா இந்த மான்தோல் மரவுரியை தரித்து கொண்டிருக்கிறோம், ஆனா எங்களுக்கு அழகாக அது தோன்றவில்லை, ராமன் இப்போது உடுத்தி கொண்டிருப்பதுதான் மிகவும் பொருத்தமாக உள்ளது என்று கொண்டாடினார்களாம். இப்படி ராமனுடைய அழகை பார்த்து மெச்சினார்கள். அதற்கு பிறகு தங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் ராமனிடத்துல சொல்லுகிறார்கள். ஏஹி பஷ்ய ஷரீராணி ரிஷீனாம் பாவிதாத்மனாம் ஹதானாம் ராட்சசைர் கோரைஹி பகுபிர் பகுதாவனே என்று வால்மீகி ராமாயணம் ஒவ்வொரு ரிஷியாக ராமனிடத்துல வந்து தன்னுடைய உடம்ப ராமனிடத்துல காட்டுறாராம். ராமா, எங்களை எல்லாம் பார். ஏஹி பஷ்ய ஷரீராணி, வா அருகிலே வந்து எங்கள் உடல்களை எல்லாம் பார்னு ரிஷிகள் சொன்னார்கள். எதற்கென்றால், ராட்சசர்களால இத்தனை ஆண்டுகள் துன்பப்படுத்தி உடல் ரொம்ப வாட்டமடைந்து போயிருந்தது. ஒரு ரிஷி தவம் செய்து கொண்டே இருப்பாராம். திடீர்னு ஒரு ராட்சசன் வந்து ஒரு காதை கடித்து கொண்டு போய் விடுவானாம். இன்னொரு ரிஷி ஏதான ஜபம் பண்ணிட்டே இருந்தா அந்த கையை வெட்டி விடுவானாம் ராட்சசன். ஏதான யாகம் செய்யலாம்னு போனால் ஏதோ ரத்தங்களை எல்லாம் கொண்டு வந்து அந்த யாகசாலையிலே கொட்டி அந்த நெருப்பிலே கொட்டி அசுத்தப்படுத்தி விடுகிறார்கள். இப்படி எல்லாம் துன்பப்படுத்துகிறார்களோ இல்லையோ. அப்ப இந்த ரிஷிகளுடைய உடலை பார்த்தாலே இவர்கள் எந்த அளவுக்கு துன்பப்பட்டிருக்கிறார்கள்னு புரிந்து கொள்ளலாம் அல்லவா? அதற்காக காட்டுகிறார்கள். ஏஹி பஷ்ய ஷரீராணி ரிஷீனாம் பாவிதாத்மனாம் பகுபிர் கோரைஹி ராட்சசைஹி. பலர், ஒரு ராட்சசன் கிடையாது, அதுவும் சாதாரணமான ராட்சசன் கிடையாது, கோரமான பல ராட்சசர்களாலே பல விதங்களிலே நாங்கள் துன்புறுத்தப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட எங்களை ராமா நீ பார் என்று அவர்கள் பிரார்த்தித்தார்கள். ராமன் பார்த்த உடனே ரொம்ப வெட்கி தலை குனிந்தாராம். ராமனே தன்னுடைய பொறுப்பை தவறிவிட்டோமேன்னு இழந்து வெட்கப்பட்டது இந்த ஒரு இடத்தில்னு கண்டிப்பா சொல்லலாம். ஹ்ரீரேஷாகி மமாதுலா பிரசீதந்து பவந்தோமாம்னு ராமன் பிரார்த்திக்கிறார். இந்த ரிஷிகள் வந்து ராமனை சூழ்ந்து கொண்டு, ராமா நாங்க படுற கஷ்டத்தை எல்லாம் பார்ன்னு சொன்னார்களோ இல்லையோ, ராமன் அப்படியே வெட்கப்பட்டு தலையை குனிஞ்சுட்டாராம். ஐயோ, என்னுடைய ராஜ்யத்தில், இக்ஷ்வாக்கு வம்சத்தவர்களாலே ஆளப்படுகிற ராஜ்யத்தில் மக்களுக்கு இவ்வளவு துன்பம் இருக்கிறதுன்னு தெரியாமலே நாங்கள் இருந்திருக்கிறோமே. ஒரு ராஜான்னு சொன்னால் நாட்டின் எந்த மூலையில யாருக்கு துன்பம் நேர்ந்தாலும் அது தெரிய வந்து உடனடியாக போய் அதை களைந்து கொடுக்க வேண்டும். ராமனுக்கு என்ன எண்ணம்னால், தன்னுடைய பிரஜைகள், ஊர் மக்கள் தன்னை தேடி வந்து முறையிடவே கூடாது. எனக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டது, நான் அதை முறையிடுவதற்கு முன்னால் ராஜா வந்து என்னை ரட்சித்தார் என்று இருக்கணும்னு ராமனுக்கு எண்ணம். எதீதிருஷைர் அகம் விப்ரைர் உபஸ்தேயீர் உபஸ்திதா. ராமனே சொல்றார், எனக்கு ரொம்ப வெட்கமாக உள்ளது, நீங்கள் தான் என்னை மன்னிக்க வேண்டும். நான் ஓடி வந்து நீங்கள் இருக்கும் இடத்தை தேடி வந்து உங்களுக்கு என்ன கவலையோ போக்கி இருக்க வேண்டும். ஆனா இப்ப நிலைமை எப்படி இருக்கு? நான் வந்த இடத்தில் நீங்கள் அனைவரும் வந்து பிரார்த்திக்கும்படி வைத்து விட்டேனே, என்னுடைய காவலிலே சோர்வு ஏற்பட்டு விட்டது, ரக்ஷணத்திலே நான் குறை வைத்து விட்டேன், என்னை மன்னிக்க வேண்டும் என்று ராமனே அந்த ரிஷிகளை பார்த்து பிரார்த்திக்கிறார். அப்படி அந்த அளவுக்கு துன்பப்பட்டிருந்தார்களாம். இதை எதுக்கு வால்மீகி இவ்வளவு முக்கியமா சொல்லுகிறார் என்றால்,
நமக்கும் சரணாகதி செய்வதற்கு அடுத்த ரிஷிகள் ராமனிடத்துல சரணாகதி செய்ய போகிறார்கள். அதற்கு அவர்களுடைய அடிப்படை தகுதி என்னவா இருந்தது? இந்த உலகத்திலே அரக்கர்களால் துன்புறுத்தப்பட்டிருந்தார்கள். இனி இதே போல் தொடர்ந்து வாழ முடியாதுங்கிற கொதிப்பு இருந்தது அல்லவா? அது சரணாகதிக்கு ரொம்ப முக்கியமானது. நிர்வேதம் என்று தெரிவிப்பார்கள். இந்த உலகத்தில் ஆனந்தமாகத்தான் இருக்கிறேன், நாம் ஒன்றும் தினப்படி ஒரு தொழில கூலிக்காரராக அன்னைக்கு 20 ரூபாய் 50 ரூபாய் சம்பாதித்து வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை. ஏதோ வீட்டு இருக்கு, வசதி இருக்கு, தகப்பனார் சொத்து சேர்த்து வச்சிருக்காரு, இல்ல நாமே உழைத்து சேர்த்து இருக்கிறோம், 4 பேர் உதவுகிறார்கள், நண்பர்கள் உள்ளார்கள், மனைவி குழந்தைகள் ஆனந்தமாக உள்ளார்கள் என்றால் இப்ப நாம ஒன்றும் கட்டப்படலை. நமக்கு சில சமயங்கள் என்ன தோன்றிவிடும், இந்த வாழ்க்கையை கூட நன்றாகத்தானே உள்ளது, இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி பணங்கா சம்பாதிச்சு நன்னா படிச்சிருந்தேன் என்றால் இன்னும் நன்றாக வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கலாம், அப்ப சம்சாரமே நல்ல வாழ்க்கை இடம்தான் போல் உள்ளது என்று ஒரு எண்ணம் வந்துவிடுமே. இது வந்தால் சரணாகதிக்கு நாம போகவே மாட்டோம். சரணாகதி செய்வதை இந்த உலகத்திலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக. அப்ப இந்த உலகத்தினுடைய கொதிப்பை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். ஆழ்வார்கள் பல பாசுரங்களிலே பாடுகிறார்கள். தாயே தந்தையென்னும் தாரமைய கிளை மக்கள் என்னும் நோயே பட்டொழிந்தேன் என்று திருமங்கை ஆழ்வார் பாடுகிறார். ஸ்ரீரங்கம் ரங்கநாதனிடத்திலே சரணாகதி செய்யும், திருவேங்கடமுடையானிடத்திலும் சரணாகதி செய்கிறார். அப்ப பாடுறார், இத்தனை நாளா உலகத்தார்கள் அவர்கள் மேல பாசம் வைத்து நான் இவ்வளவு நாள் கழித்து விட்டேன், நாசமான பாசம் வைத்து இந்த அன்பு உலகத்தில் இருக்கிற பந்தம், உலக பொருள்களிலும் சரி உலக மக்களிடத்திலும் சரி இருக்கக்கூடிய பாசம்தான் இத்தனை நாளாக என்னை கீழே இழுத்து விட்டது, இப்போதுதான் அவருடைய உண்மையான முகத்தை எல்லாம் புரிந்து கொண்டேன் என்று ஆழ்வார்கள் கூறுகிறார்கள். அவர்களோடு முகம் கொடுத்து பேசுற வரைக்கும் நன்னா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருப்பாளாம். ஆனா நாம அந்த புறம் நகர்ந்து போய்விட்டால் நம் முதுகுக்கு பின்னால நம்ம பார்த்தே மாத்தி மாத்தி பேசுவாளாம். காதல் மத்து யாதும் இல்லை என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். நன்னாதார் முறுவலிப்ப நல்குத்தார் கரைந்தேங்க எண்ணாரா துயர் விளைக்கும் இவையென்ன உலகியற்கை. ஒருத்தர் மரணம் அடைந்து விட்டார்னால் எல்லாரும் ஒரு வருத்தப்பட வேண்டும், ஐயோ நல்லா இருந்தவர் போயிட்டாரேன்னு. இல்ல எல்லாருமே அவர் ஆனந்தப்படணும், ராவணனை போலவர் ஒருத்தர் போனா ஆனந்தப்படணும். அப்படி கிடையாது பாருங்க. ஒருத்தர் மரணம் அடைந்தார்னால் கூட இருக்கிற உறவினர்கள் எல்லாம் ஐயோன்னு கதறி அழுகிறார்கள். எதிரிகள் எல்லாம் நன்னா வாயில வெத்தலை பாக்கு போட்டு மென்னுண்டு பல்லு செவப்பா ஆகி அந்த பல்லு தெரியும்படிக்கு நன்னா சிரிக்கிறாளாம். அப்ப இது என்ன உலக இயற்கை? வேண்டியவன் வேண்டாதவன், நண்பன் பகைவன், இப்படியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் இயல்பே எனக்கு ஒத்து வரவில்லை. நான் இனிமேல் இந்த உலகத்தில் வாழ விருப்பப்படவில்லை. நம்மாழ்வாருடைய முதல் பாசுரம் திருவிருத்தம்னு முதல் பிரபந்தம், அதனுடைய முதல் பாசுரமே பொய் நின்ன ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இந்நின்ன நீர்மை இனி யாம் உறாமை. இந்த சம்சாரத்துல என்னால் இருக்க முடியாது. பொய் நின்ற ஞானம், அறிவு மழுங்கி போயிருக்கிறது, நல்ல ஞானமே ஏற்படுவது கிடையாது. பொல்லா ஒழுக்கு, அறிவே இல்லாட்டா அனுஷ்டானம் ஒழுக்கம் மட்டும் எப்படி நன்னா இருக்கும், அதுவும் ரொம்ப மோசமானதாக உள்ளது. அழுக்கு உடம்பு, இந்த உடம்பான ஏதான் உயர்ந்ததானா, ரத்தம் சதை மாம்சம் எலும்பு இதெல்லாம் சேர்ந்தது, அதனால உடம்பும் ரொம்ப தாழ்ந்தது. இனி இந்த உலகத்தில் எனக்கு பிறப்பு வேண்டாம்னு பிரார்த்திக்கிறார்கள். அப்ப சரணாகதி செய்ய வரும்போது உலகத்திலே நமக்கு ஒரு ஆசை அற்றிருக்க வேண்டும், உலக விஷயங்களிலே ஒரு வெறுப்பு வந்திருக்க வேண்டும். அந்த அளவுக்கு உலகத்தாலே நாம துன்பப்பட்டிருக்க வேண்டும். ஆர்த்தி ஆர்த்தின்னு தெரிவிப்பார்கள். ஆர்த்தர்கள் சஹஸ்ரநாமத்துல கூட சொல்றோம் பார்த்தீங்களா, ஆர்த்தாக விஷண்ணாக சிதிலாச்ச பீதாக. ஆர்த்தர்கள் என்றால் ரொம்ப கவலையில் இருப்பவர்கள், விஷண்ணாக வருத்தத்தில் இருப்பவர்கள், சிதிலாக உடைந்து போயிருப்பவர்கள், பீதாக பயந்து போயிருப்பவர்கள். இவர்கள் அனைவருமே சஹஸ்ரநாமத்தை படித்தால் மீண்டு வருவார்கள்னு சொன்னால், அப்ப ஆர்த்தி என்பது ஒரு கவலை, ஒரு துடிப்பு. இந்த சம்சாரத்தால நாம துன்பப்பட்டு ஏற்பட்டு இருக்கக்கூடிய கொதிப்பு, அந்த கொதிப்பு ரொம்ப முக்கியம். இந்த ரிஷிகள் போய் ராமனிடத்துல சரணாகதி செய்யும் போது தாங்கள் எவ்வளவு தூரம் ராட்சசர்களால துன்பப்படுத்தப்பட்டோம்னு காட்டுகிறார்களே, அதை போல நாமும் சம்சாரம் நம்ம எவ்வளவு துன்பப்படுத்துகிறதுன்னு புரிந்து கொள்ள வேண்டும். அது இருந்தால்தான் சரணாகதி, பகவானுடைய திருவடிகளை பற்றி மோட்சம் அடைய வேண்டும் என்கிற எண்ணமே ஏற்படும். அப்ப சரணாகதிக்கு சம்சாரத்திலே ஒரு வெறுப்பு முக்கியமானது என்பதை ரிஷிகள் சரணாகதியை பார்த்து புரிந்து கொள்ளலாம். இன்னும் நாம தொடங்கிய கேள்விக்கு பதில் காணவில்லை. இப்ப எங்க உடலைய பார்னு சொன்னவர்கள் அதுக்கு மேல சரணாகதி செய்கிறார்கள். ரக்ஷிதவ்யாஸ்த்வயா சஸ்வத் கர்ப்பபூதாஸ் தபோதனாக தவ பவத் விஷயவாசினஹா. ராமனை பார்த்தவர்கள் சொல்லுவது, ராமா நீதான் எங்களை பொறுத்த வரைக்கும் அரசன், உன்னுடைய நாட்டினுடைய எல்லைக்குள் தான் நாங்கள் வாழ்ந்து வருகிறோம், அப்ப எங்களை ரட்சிப்பது உன்னுடைய பொறுப்பு தானே.
ஏன் ராமனுக்கு அயோத்தி மட்டும்தானே நகரம்னால் கிடையாது. இந்த பாரத தேசம் முழுவதும் இக்ஷ்வாக்கு வம்சத்தவர்களால் தான் ஆளப்பட்டது. அதனால பவத் விஷயவாசினஹா, நாமும் பொதுவாக திவ்ய தேசத்துல வசிக்க வேண்டும், திவ்ய தேசத்துல வசிக்க வேண்டும், பகவானுடைய சந்நிதியை சுத்தி வசிக்க வேண்டும்னு சொல்லுகிறோமோ எதற்கென்றால், அப்ப பகவானுடைய நிழலிலே நாம் ஒதுங்கி இருக்கிறோம்னு அர்த்தம். நாம் ஏதோ ஒரு பட்டணத்துல இருக்கோம், ஏதோ ஒரு இடத்துல வேலைக்காக போய்விட்டோம் என்றால், பகவானை விட்டு விலகி போனால் அப்ப சம்சாரம் கொடுக்கக்கூடிய துன்பங்களை நாம் தான் தாங்கிக் கொள்ள வேண்டும். இல்ல என்னால முடியாது, நான் பகவானை விட்டு பிரியாமல் சுத்தி அவரை சுத்தியே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னால் அப்ப அவருடைய எல்லைக்குள் நாம் வந்து விட்டோம்னு அர்த்தம். அப்ப என்ன சுவாமி, மத்ததெல்லாம் பகவானுடைய சொத்து கிடையாதான்னு கேட்காதீங்க. ராமனுக்கு எப்படி கோசல தேசமோ, திருவரங்கநாதனுக்கு எப்படி ஸ்ரீரங்கமோ, திருமலையப்பனுக்கு எப்படி திருமலை திருப்பதிங்கிற ஒரு தேசமோ, திவ்ய தேசம்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த தேசத்துக்குள் வாழ்பவர்களை காக்கும் பொறுப்பு முழுவதுமாக தன்னுடையதுன்னு பகவான் ஏற்றுக்கொள்ளுகிறார். திவ்ய தேசத்துக்கு வெளியில் இருந்தால் அப்ப நாமே நம்ம ரட்சிக்க வேண்டும்னு விட்டு விடுவார். நாமளே அந்த எண்ணத்துல தானே இருக்கோம். ஒரு திவ்ய தேசத்துல வாழுகிறோம்னால் பொறுப்பை அவனிடம் ஒப்படைத்து விட்டோம்னு அர்த்தம். தள்ளி வாழுகிறோம்னால் நானே ரட்சித்துக் கொள்ளுகிறேன்னு அர்த்தம். நான் காவலாளி போட்டுக்கிறேன்னா நானே ரட்சிச்சுக்கிறேன் தானே. ஒரு காவலாளியை நியமித்து விட்டால் அப்ப நான் நிம்மதியா தூங்கணும், நீ பாத்துக்கோன்னு அர்த்தம். யாரையும் நியமிக்காவிட்டால் அப்ப நானே ராத்திரி முழுக்க விழித்து கொண்டிருந்து தன்னை ரட்சித்துக் கொள்ள வேண்டியதுதான். அதனால பவத் விஷயவாசினஹா, ராமா உன்னுடைய ராஜ்யத்தில் தானே நாங்கள் வாழுகிறோம். அதனால் ரக்ஷிதவ்யாஹா துவயா சஸ்வத் கர்ப்பபூதாஹா, ரிஷிகள் சொல்லுகிறார்கள், ராமா நாங்கள் எல்லாம் உனக்கு கர்ப்பம் போன்றவர்கள், கர்ப்பத்தை ரட்சிப்பது போல நீ ரட்சிக்கணும்னு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னால், ஒரு கர்ப்பத்துக்குள்ள குழந்தை இருந்தால் அதால தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள முடியாது. தாய் தானே அந்த குழந்தைக்கு என்னென்ன நல்லது வேணுமோ பண்ணணும். அதுக்கு ஏதான வியாதி என்றாலும் தான் மருந்தை பருகி அதன் மூலம் தொப்புள் கொடி மூலமா கொடுக்கிறா. குழந்தை பிறந்த பிறகும் கூட சின்ன குழந்தைக்கு சட்டுன்னு நாம சாப்பிடுற மருந்தை எல்லாம் எடுத்து கொடுக்க முடியாது. தாய் அந்த மருந்தை பருகி தான் கொடுக்கக்கூடிய பால் முகத்தானே கொஞ்சம் கொஞ்சமா அந்த மருந்தை குழந்தைக்கு ஊட்டுகிறாள். அப்ப குழந்தையை ரட்சிக்கும், கர்ப்பத்தை ரட்சிக்கும் பொறுப்பு முழுவதும் தாயினுடையது. அதை போல ராமா நாங்கள் எல்லாம் உனக்கு கர்ப்பம் போன்றவர்கள், உன்னுடைய நாடு எல்லைக்குள் நாங்கள் வாழுகிறோம், அப்ப எங்களை ரட்சிக்கும் கடமையும் உன்னுடையது என்று ரிஷிகள் சொன்னார்கள். அதுக்கு மேல சொல்ற வார்த்தை தான் ஆச்சரியம். கர்ப்பபூதாக தபோதனாக, தங்களை பத்தி சொல்லும் போது தபஸை செல்வமாக கொண்டவர்கள் நாங்கள்னு தெரிவிக்கிறார்கள். தவ வலிமைன்னு சொல்றோமோ இல்லையோ, நிறைய ஆண்டுகளுக்கு தவம் செய்து தியானம் செய்தோம் என்றால் யோக மகிமை தவ வலிமைன்னு சொல்லுவோம். அவர்களால எந்த பொருளையும் உண்டாக்க முடியும், எந்த பொருளையும் அழிக்க முடியும், அந்த சக்தி எல்லாம் வருமோ இல்லையோ. அப்போ ஒரு சந்தேகம் வரும், ராட்சசர்கள் அனைவரும் தண்டகாரண்ய ரிஷிகளை துன்புறுத்துகிறார்கள். அப்ப அவர்களே ஒரு இது எடுத்து சாபம் கொடுத்து நீங்கள் எல்லாம் சாம்பலாகி போவதுன்னு சபித்து விடலாமே, அனைவரும் அழிந்து போய் விடுவார்களே, எதற்கு ராமனிடத்துல வரணும்? இவர்களுக்கு தவ வலிமை இல்லாவிட்டால் சரி சுவாமி சக்தி இல்லை, நம்மளை கேட்டா பண்ண முடியுமா? நம்மள ஒருத்தர் துன்பப்படுத்துகிறார்னால் நீங்களே சாபம் கொடுங்கள், என்ன சாபம் கொடுக்கிற வலிமையெல்லாம் நமக்கு இருந்தா நாமே இப்படி இருக்கோம். அப்ப நம்மிடத்தில் எந்த வலிமையும் இல்லை, அதனால பகவான் இடத்துல பிரார்த்திக்கிறோம். ரிஷிகளுக்குத்தான் வலிமை உள்ளதே, அவர்களே ஒப்புக்கொள்ளுகிறார்கள். தபோதனாகா, எங்களுக்கு நாங்க பண்ற தபஸ் தான் பெரிய செல்வம் ராமா, ஆனால் நீதான் எங்களை ரட்சிக்க வேண்டும்னு சொல்லுகிறார்கள். அப்ப என்னிடத்தில் சக்தி உள்ளது, ஆனாலும் நீ ரட்சிக்க வேண்டும்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த கேள்வியில தான் ஆரம்பித்தோம். ஒரு ஜீவாத்மா சரணாகதி செய்கிறார் என்றால் என்ன, பக்தி யோகம் செய்வதற்கு என்னிடத்தில் சக்தி இல்லை, ஆயுசு இல்லை, இதெல்லாம் புத்தி கூர்மை இல்லை என்பதற்காக செய்யலாமானால் இது எதுவும் காரணம் கிடையாது. எனக்கு சக்தி இருந்தாலும் புத்தி இருந்தாலும் ஆயுசு இருந்தாலும் பக்தி யோகத்தை விட சரணாகதி தான் சிறந்த மார்க்கம் என்று ரிஷிகள் இந்த இடத்துல சொல்லுகிறார்களாம். கர்ப்பபூதாக தபோதனாக, ஒரு கருவில் இருக்கும் குழந்தையால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள முடியாது, அதனால் தாய் ரட்சிக்க வேண்டும். ஆனா ராமா நாங்கள் கர்ப்பத்துக்குள்ளேயே சக்தி வாய்ந்த குழந்தைகள், வேணும்னா எங்களால் எங்களை ரட்சித்துக் கொள்ள முடியும், ஆனால் நாங்கள் கூடாது என்று தவிர்த்திருக்கிறோம். ஸ்வப்பிரவிற்த்தி நிவிருத்தின்னு தெரிவிப்பார்கள். நம்மை ரட்சித்துக் கொள்வதற்கு நாம் முயலக்கூடாதுன்னு அந்த ரிஷிகளுக்கு எண்ணமா. ஏனென்றால் எப்ப ராமன் தான் சுவாமி தலைவன், நாம் அனைவரும் அவனுக்கு சொத்துன்னு ஆகிவிட்டதோ, ராமனுக்குத்தானே பொறுப்பு உள்ளது. பொறுப்பு யாரிடம் உள்ளதோ அவர் தான் ரட்சிக்கணும். இப்ப நமக்கு ஒரு சொத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வீடு இருக்கு, அந்த வீடை யாரோ ஒருவர் ஆக்கிரமித்து கொண்டு விட்டார் என்றால் அதை திரும்ப பெறுவதற்கு என்னென்ன முயற்சி பண்ணணுமோ நாம தான் பண்ணணும். அந்த வீடு ஒரு நாளும் நீதிமன்றத்துக்கோ காவல் நிலையத்துக்கோ போகவே போகாது, நாம தானே போகணும். அதை போல ரிஷிகளுக்கு எண்ணம், எங்க கிட்ட எவ்வளவு வேணாலும் சக்தி இருக்கலாம், ஆனா அந்த சக்தியை பயன்படுத்தி நான் என்னை ரட்சித்துக் கொள்வது தவறு. இந்த ஜீவாத்மா எப்ப தொண்டன்னு நாங்கள் புரிந்து கொண்டு விட்டோமோ, பகவானுக்கு அடிமைகள்னு புரிந்து கொண்டோமோ, நான் என்னை ரட்சித்துக் கொள்வது சரி ஆகாது
இந்த புரிதல் ரிஷிகளுக்கு வந்து விட்டது. கஜேந்திரனுக்கு 1000 ஆண்டுகள் கழித்து வந்தது. முதல் 1000 ஆண்டுகள் முதலையோடு சண்டையிடும் போது கஜேந்திரன் தன்னுடைய சக்தியைத்தான் நம்பி இருந்தார். கடைசியில் இந்த சக்தியால் நம்மை ஜெயித்து விட முடியாதுன்னு புரிந்த பிறகுதான் நாராயணாவோ மணிவண்ணான் ஆகணையாய் வாராய் என் ஆரிடரை நீக்காய் என்று கஜேந்திரன் பிரார்த்தித்தார். நானே என்னை ரட்சித்துக் கொள்வேன்னு நான் முயலும் வரை பகவான் உதவியே செய்ய மாட்டார். ஏன்னா நம்ம தானே நம்பி இருக்கோம். அவருக்கு ரொம்ப இந்த விஷயத்திலெல்லாம் மானம் உண்டு. நாம் அழைத்தால் தான் வருவார். நீ நல்லது பண்ண வேண்டியதானே. என்னால் ஒருத்தருக்கு உதவ வரும்போது நான் கையை தட்டி விட்டு நானே பாத்துக்கிறேன். ஒருத்தர் கீழே விழுந்து விட்டார். கீழே விழுந்தவரை கை கொடுத்து தூக்கிறதுக்காக போனேன். நான் கேட்டேன்னா எனக்கே எழுதுக்க தெரியும் இப்படின்னு சொன்னா அடுத்த முறை யாரானும் கையை போய் நீட்டுவோமா? மாட்டவே மாட்டோம். அதை போல பகவான் எத்தனை முறை கை கொடுக்க வந்தாலும் நாம சொல்லுவது என்ன? நான் பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன், நீ வேண்டாம், உதவாதே, என் முயற்சி, என் சக்தி, என்னுடைய சாதனை, நானே பார்த்து கொள்ளுகிறேன்னு சொல்லிவிட்டு அப்ப என்னைக்கு அந்த புத்தி மாறுகிறதோ, ஐயோ என்னால் என்ன ரட்சிக்க முடியாது போல உள்ளது, பகவான் இத்தனை நாளா ஒருத்தர் கை நீட்டிட்டு இருந்தாரே அவரிடத்தில் பிரார்த்திப்போம்னு வருகிறோமே, இதுதான் சரணாகதின்னு சொல்லப்படுகிறது. பகவான் இனிமே தான் நமக்கு உதவ வேண்டும்ங்கிறது கிடையாது. அவர் உதவுவதற்கு பல ஆண்டுகளாக, பல கோடி ஆண்டுகளாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். நாம தான் கையை தட்டி விட்டுட்டே இருக்கோம். எப்படி நாங்க ஒன்றும் தட்டலையென்னால் நானே எழுந்திருக்க முயற்சித்தாலே இன்னொருத்தருடைய உதவியை வேண்டாம்னு சொல்லுகிறேன்னு தான் அர்த்தம். கீழே விழுந்த உடனே யாரான தூக்குங்கொள்ளேன்னு கேட்டால் அப்ப நான் என் முயற்சியை நம்பவில்லைன்னு அர்த்தம். இல்ல நானே எழுந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணி எழுந்து கொண்டு விட்டேன் என்றால் அப்ப பகவானுடைய உதவியை நான் திரஸ்கரித்தேன், வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டேன் என்றுதான் பொருள். அப்ப இத்தனை நாளாக சரணாகதி என்பது ஒரு புரிதலுடைய மாற்றம் தான். இதுவரை நானே என்னை காத்துக் கொள்வேங்கிற எண்ணத்தில் இருந்தோம். அது மாறி என்னால் முடியாது, என்னால் கூடாது, முடியாது என்பது கூட கிடையாது, நான் என்னை ரட்சித்துக் கொள்வது தவறு. நான் எப்போ ஒரு உடைமை சொத்து அடிமைன்னு ஆகிவிட்டதோ பகவான் தான் என்ன ரட்சிக்க வேண்டும், அவருக்குத்தான் பொறுப்பு உள்ளது. அவருடைய பொறுப்பை நாம தட்டிண்டு போனா அது எவ்வளவு பெரிய தப்பு. ஒருத்தருக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து ஒரு கோவில்ல கைங்கரியம் கொடுக்கறான்னு வச்சுங்களேன், அதுக்கு முன்னாடி நான் குடுகுடுன்னு ஓடிப்போய் அவர் பண்ண வேண்டிய தொண்டை நான் செய்து விட்டேன் என்றால் அது திருட்டாக ஆகிவிடும். அதை போல ஆத்மாவை ரட்சிக்கும் பொறுப்பு பகவானுடையது. அதை கொடுக்காமல் நானே ரட்சித்துக் கொள்கிறேன்னு சொன்னால் ரெண்டு கஷ்டம். ஒண்ணு, நம்மால் நம்ம ரட்சித்துக் கொள்ள முடியாது, நானே எனக்கு மோட்சமா கொடுத்துக்க முடியாது. ரெண்டாவது, இன்னொருத்தர் பொறுப்பை தட்டி பறித்தேன்னு பாபம் வேற வரப்போகிறது. கிம்தேன நகிருதம் பாபம் சோரேன ஆத்மாபகாரினான்னு சொல்லுவார்கள். ஒருவன் ஆத்மாவையே திருடி விட்டான் என்றால், அதாவது ஆத்மா பரமாத்மாவுக்கு சொத்து கிடையாது, நான் சுதந்திரமானவன் சொல்லிவிட்டான் என்றால் அவன் தான் பெரிய திருடன். தங்கம் வெள்ளி பிளாட்டினம் கூட திருடலாம், அதெல்லாம் விலை மதிப்பு ரொம்ப குறைந்த பொருட்கள். விலை மதிப்பற்ற பொருள் ஆத்மாதான். அந்த ஆத்மாவையே திருடிவிட்டுத்தான் நாம் அனைவரும் இருக்கிறோம். அப்ப பெரிய திருடர்கள் நாம் தான். அதை உணர்ந்து இந்த ஆத்மாவை ரட்சிக்கும் பொறுப்பு பகவானுடையதுதான். அப்ப அவன் வரும் வரை நாங்கள் காத்துதான் இருப்போம். வந்தவுடன் எங்கள் உடலை காட்டி நாங்க இவ்வளவு துன்பப்படுகிறோம், ராமா நீதான் ரட்சிக்க வேண்டும்னு ரிஷிகள் பிரார்த்தித்தார்கள். அப்ப ஆரண்ய காண்டத்தில் ரிஷிகளுடைய சரணாகதியை பார்த்து ரெண்டு கருத்துகள் தெரிஞ்சுக்கலாம். ஒண்ணு, சம்சாரத்தில் ஒரு கொதிப்பு, ஒரு பிரிவு ஏற்பட்டு துன்பம் ஏற்படணும். அதை புரிந்து சம்சாரம் துன்பத்தை தான் விளைவிக்கும்னு புரிஞ்சாதான் சரணாகதியில புத்தி வரும். அடுத்தது, சரணாகதி பண்ண போகும்போது சக்தி இல்லை அதனால் வந்தேன் என்று நினைக்க கூடாது. இதுதான் தகுந்தது, பக்தி யோகம் பண்றது எனக்கு தகுந்ததே கிடையாது, அதனால் நான் இந்த முறைக்கு வந்தேன் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி பாலகாண்டத்தில் சரணாகதியினுடைய சொரூபம் என்னன்னு சொன்னார், எப்படி பண்ணணும்னு சொன்னார். அயோத்தியா காண்டத்தில் சரணாகதிக்கு பயனாக கைங்கரியத்தையே பிரார்த்திக்க வேண்டும், அதுவும் ராமனுடைய ஆனந்தத்துக்காகவே இருக்க வேண்டும்னு சொன்னார். இப்போது ஆரண்ய காண்டத்தில் சம்சாரத்தில் கொதிப்பு ஏற்பட்டு சரணாகதி செய்ய வேண்டும். சரணாகதி செய்வது இதுதான் சரியான எனக்கு தகுந்த முறை என்பதற்காகவே தவிர சக்தி இல்லை என்பதற்காக மட்டும் அல்ல என்று வால்மீகி காட்டி கொடுத்தார். இனியும் 3 காண்டங்களிலே எப்படியெல்லாம் சரணாகதியை பற்றி ஒவ்வொரு கதை மூலமாக காட்டுகிறார் என்று தொடர்ந்து பார்க்கலாம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद
प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।